ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். என்னோட கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இது வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது எங்கள் ஊரில் எங்கள் தம்பியோட பையன் எடுத்தது. அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ளைன்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் ஊரில் முனுகப்பட்டுலலாம் பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி மயான கொள்ளை அங்காளம்மனுக்காக வேண்டிட்டு தீச்சட்டி எடுக்கிறது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும். அவ்வளோ பக்தி. ஏதாவது முடியாத காரியத்தெல்லாம் வேண்டிட்டு தீச்சட்டியெல்லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி அலகு குத்திட்டு அங்காளம்மன் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அதை வேஷம்லாம் போட்டுட்டு கரகெல்லாம் எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஆற்றுல வந்து கொள்ளையிடுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னாக்கா சிவபெருமான் வந்து பிரம்மஹஸ்தி தோஷத்தில் அவரை பாதிக்கப்பட்டிருக்கும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக அங்காளம்மன் வந்து மயானத்தில் அவர் வந்து மயானத்தில் தான் வசிச்சிட்டு இருந்தார் இல்லையா சிவபெருமான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தானியங்களெல்லாம் இறைச்சி அப்போ வந்து பிரம்மனுடைய கபாலம் வந்து பூமிக்கு வந்ததாகவும் அதை அவங்க ஆக்ரோஷமாக மிதித்து அழித்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ அதை கொண்டாடுற விதமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நிலத்தில் விளையிற காய்கறிகள், பழங்கள், நிலக்கடலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அங்கே கொள்ளையிடுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவர் டிராக்டரில் பார்த்திங்கன்னா முதுகில் அலகு குத்தி பறந்து வருவார். அதாவது தொங்கிட்டு வருவாங்க. நான் சின்ன வயசுலலாம் பார்த்து ரொம்ப பயந்துருக்கேன். ஏன்னா அப்போது உடம்பு ஃபுல்லாக அலகு குத்தி எலுமிச்சம்பழம், கட்டைக்கால் கட்டி நடக்கிறது. அவ்வளோ தூரம் நடப்பாங்க. கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து போவாங்க. இந்த மாதிரி பார்த்த ஞாபகம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போது எனக்கு வந்து அப்பா, அம்மா இன்றைக்கி ஊரில் இந்த மாதிரி விசேஷம்னு சொல்லும்போது ஓகே நல்லா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ என்னோடய தம்பி பையன் வந்துட்டு அத்தைக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன், சேனலில் போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கான். ஆனால் இந்த வீடியோ இதை எடுக்கும்போது அவன் பயந்துட்டு கீழே போட்டுட்டான் ஃபோனை. உங்களுக்கு நல்லா அந்த ஷேக்கியெல்லாம் தெரியும். ஸோ நான் இங்கே எடிட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரகம் வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு ஆற்றுக்கு அதாவது மயானம் நடக்கிற இடத்துக்கு மசான கொள்ளைக்கு வந்து நடந்தே போவாங்க. மேளதாளம் முழங்க எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கே விசேஷமாக இருக்குங்க. நிறைய பேர் சென்னையிலலாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க எங்கள் ஊரில். அவங்க எல்லாருமே வந்து இந்த விசேஷத்துக்காக கண்டிப்பாக வந்து பங்கெடுத்துட்டு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அம்மனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி விசேஷம் மசான கொள்ளை, மயான கொள்ளை இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். இதில் பார்த்திங்கன்னா அம்மனோட வேஷம் எல்லாமே போட்டுட்டும் வந்திருப்பாங்க. அம்மன் வந்து வீதி உலா போவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி குழந்தைங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. சிலர் கண்ணில் பார்த்திங்கன்னா பயமும் தெரியும். அந்த மாதிரி விசேஷமாக நடக்கக்கூடியது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா அங்காளம்மன் வந்து தனிமையிலிருந்து சாதிக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் நடந்து சாமி கூடவே போயிட்டு அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாங்க. இதுதான் வந்து எங்கள் ஊர் ஆறு. ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அங்காளம்மனோட உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மணலில் செஞ்சுருப்பாங்க. ஜனங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக குழந்தைங்கள்லாம் கூட பாருங்கள். இவங்க தான் என்னோடய அம்மா, தம்பி பசங்க. எல்லாருமே வந்துட்டு ஆரணியில் இருக்கோம் நாங்கள். அவங்க அங்கேருந்து இந்த ஊருக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு மெமரபிளான ஒரு நிகழ்வு. ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நம்ம வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அங்காளம்மன் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க. இந்த வீடியோ எடுத்து கொடுத்த என்னோடய தம்பி பையன் சாய்குரு, அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏதாவது வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை எடுத்து கொடுத்தது அவனுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும்னு நான் இதை எடுத்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.